அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் ஷெல்டன் அப்படின்ற இந்த நபர். இந்த நபருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள் இருந்திருக்காங்க. முதலாவதா ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு மகன், இரண்டாவதா ஷெல்லி அப்படின்ற ஒரு மகள், மூன்றாவதா ஷெரி அப்படின்ற ஒரு மகள். இப்படி 3 பிள்ளைகள் கூட சந்தோஷமாக தான் பென்சில்வேனியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் இந்த குழந்தைகள் எல்லாமே சின்ன பிள்ளைகளாக இருக்கிற சமயத்தில் அவங்களுடைய அம்மா, அதாவது ஷெல்டனுடைய மனைவி, இவர்கள் எல்லாரையுமே விட்டுட்டு வேற ஒரு நபர் கூட ஓடி போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த ஷெல்டன் தன்னந்தனியாக தன்னுடைய பிள்ளைகளை அதே பென்சில்வேனியாவில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து ரிச்சர்ட் ஒரு பக்கம் திருமணம் கட்டி கொண்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஷெல்லி அப்படின்றவங்க திருமணம் பண்ணி கொண்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. அவருடைய கடைசி மகளான ஷெரி அப்படிங்கிறவங்களும் ஆரோன் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் கட்டி கொண்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்காரு. தொடர்ந்து இந்த ஷெல்லி அப்படின்றவங்க ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன்னா எல்லா குடும்பத்தார்களையும் இன்வைட் பண்ணுறது அவங்களுடைய பழக்கமாகவும் இருந்திருக்கு. குறிப்பாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது பர்த்டே அப்படின்னா தன்னுடைய தங்கை, அண்ணன், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவாங்க. அப்படி தான் சரியாக 1999 தன்னுடைய அண்ணனான ரிச்சர்டோடைய குடும்பம், தன்னுடைய தங்கையான ஷெரியோடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஷெரி அப்படின்ற பெண்ணுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இதனால் முதல் ஆளாக அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி தான் ஷெல்லி தன்னுடைய பிள்ளையோடைய பர்த்டேக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடப்படுற நாள் அன்னைக்கு எல்லா குடும்பத்தார்களும் வந்திருக்காங்களே தவிர ஷெரியோடைய குடும்பத்தார்கள் மட்டும் யாருமே வராமல் இருந்திருக்காங்க. என்னடா அது, ஷெரி தானே எப்போதுமே முதல் ஆளாக வருவா, ஏன் இன்னும் நம்மளுடைய தங்கச்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சோகத்தோடைய தன்னுடைய வீட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய வீட்டோடைய காலிங் பெல் அடிச்சிருந்திருக்கு. சரி, தன்னுடைய தங்கை தான் வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக அந்த வீட்டோடைய டோரை திறந்து பார்க்கும்போது தான் தங்கையோடைய கணவரான ஆரோன் அப்படின்றவரும் அவருடைய அப்பாவான, அதாவது ஷெரியோடைய மாமனாரான கென்னத் அப்படின்றவரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தன்னுடைய தங்கை வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் எங்கேயுமே ஷெரியை காணும் அப்படிங்கிறதுனால என்னாச்சு, ஏன் என்ன ஷெரி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஷெரியோடைய கணவரான ஆரோன் கிட்ட கேட்டிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஆரோன் ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அது என்னன்னா, உன்னுடைய தங்கையான ஷெரி அப்படின்றவங்க என்னையும் எங்களுடைய 3 குழந்தைகளையும் விட்டுட்டு ரியான் அப்படின்ற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னும் இப்போ வரைக்குமே இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு தகவலை இந்த பெண் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே ஷெல்லியால் இதை நம்பவே முடியல. தன்னுடைய தங்கை இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷெல்லி நம்பி இருந்திருக்காங்க. ஆனால் இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே அவங்களுக்கு மேலும் மேலும் பக்குன்னு ஆயிருந்திருக்கு. அன்னைக்கு ஷெல்லியோடைய தங்கச்சியான ஷெரி அப்படின்றவங்க எங்கே தான் போனாங்க? அதன் பிறகு ஷெரியை இவங்களால பார்க்க முடிஞ்சுதா இல்லையா? 1999 பென்சில்வேனியாவில் நடந்த ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸோடைய ப்ரெசன்டேஷன், விஷுவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. முதற்கட்டமாக ஷெல்லி அப்படின்ற அந்த பெண் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு தன்னுடைய தங்கச்சியான ஷெரியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் ஷெல்லிக்கிட்ட விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த வழக்கை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதற்கு காரணம், காணாமல் போன ஷெரி அவங்களுக்கு பிடித்த பாய் ஃப்ரெண்டு கூட தான் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க திரும்பி வர வாய்ப்பு இல்லை, அவங்க உயிரோட நல்ல விதமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் அதை பெருசாக எடுத்துக்காமலே விட்டுருந்துருக்காங்க. இதனால் ஷெல்லி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தன்னுடைய அப்பாவான ஷெல்டனையும் அழைத்து கொண்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஷெரியை பற்றின ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிருந்திருக்காங்க. அந்த சமயத்திலையும் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை பெருசாக அவங்க எடுத்துக்கவே இல்லை. போலீஸ் அதிகாரிகள் தரப்புல இருந்து காணாமல் போன ஷெரி அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான ரியான் கூட தான் ஓடி போயிருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த விஷயத்த ஷெரியோடைய அண்ணன், அக்கா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பவே இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, ஷெரிக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்க. சின்ன வயதிலே தங்களுடைய அம்மாவும் இதே மாதிரி தான் குழந்தைகளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த விஷயத்த ஷெரி பண்ணியிருக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷெரியோடைய அக்கா, அண்ணன், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷெரி மேலே அதிக நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க.
இப்படி போலீஸ்கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியுமே கிடைக்காததுனால தாமாகவே ஷெரியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார்கள் ஷெரியை தேடுற முயற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஷெரியோடைய மாமனரான கென்னத் அப்படின்றவர் அந்த ஷெரியோடைய குழந்தைகள் கிட்ட உன்னுடைய அம்மா வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே ஷெரியோடைய அக்கா, அண்ணன், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கு. குறிப்பாக ஷெரியோடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவர் ரொம்பவே மன உளைச்சலாக இருந்திருக்காரு. அதே சமயம் அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாததுனால இந்த விஷயத்துக்கு பிறகு அவர் படுத்த படுக்கையாகவும் ஆயிருந்திருக்காரு. தொடர்ந்து தன்னுடைய மூத்த மகளான ஷெல்லி கிட்ட தன்னுடைய இளைய மகளை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு கோரிக்கையெல்லாம் விடுத்திருந்திருக்காரு. ஆனால் இந்த கோரிக்கை விடப்பட்ட ஒரு சில தினங்கள்லேயே அந்த குடும்பத்தில் ஒரு பயங்கரமான பூகம்பம் ஏற்பட்டிருந்திருக்கு. என்னதான் ஷெல்லி தன்னுடைய அப்பா கிட்ட ப்ராமிஸ்லாம் வாங்கியிருந்தாலும் கூட கொஞ்ச நாட்கள்லேயே அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிடுறாரு. இதனால் ஷெல்லி ரொம்பவே மனதுடைந்து போயிடுறாங்க. தன்னுடைய தங்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக இருந்தாங்களே, ஆனால் தன்னுடைய அப்பா அதுக்குள்ளே இறந்து போயிட்டாரு. தன்னுடைய தங்கை காணாமல் போனதை நினச்சி ரொம்பவே மனமுடைந்து கொஞ்ச நாட்கள்லேயே படுத்த படுக்கையே ஆயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடையே அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஷெரி காணாமல் போய் 4 வருடத்திற்கு பிறகு மை ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இந்த ஷெரியை பற்றின எல்லா தகவல்களுமே வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் 2009களில் ஃபேஸ்புக்கோடைய பிரபலம் அதிகமாகிக்கிட்டே இருந்ததுனால அந்த சமயத்தில் ஷெல்லி என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா சரியாக 1999 காணாமல் போன ஷெரி கூட யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்களுடைய பெயரை ஞாபகம் வைத்து கொண்டு அதை ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அப்படி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த ஷெரியை பற்றி விசாரணை பண்ணும்போது தான் சில தகவல்கள் எல்லாமே இந்த ஷெல்லிக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு இந்த ஷெல்லிக்கு யாரெல்லாம் ரீப்ளே பண்ணா, அப்படி ஷெல்லிக்கு என்னென்ன தகவல்கள்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்படி பல பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட்லாம் கொடுத்ததுக்கு பிறகு ஜான் பி அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த ஷெல்லிக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு. அதில் ஜான் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வீடு ஷெரியோடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஷெரி இருக்கிற சமயத்தில் அவங்களுடைய வீடு எப்போதுமே திறந்து தான் இருக்கும். நானும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போயிட்டு அவர்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசுவேன். ஆனால் ஷெரி என்னைக்கு காணாமல் போனாங்களோ அன்றையில இருந்து அந்த வீட்டில் இருந்து யாருமே வெளியில் வரல. குறிப்பாக கென்னத் அப்படின்ற அந்த வயதானவரை மட்டும்தான் வெளியில் பார்க்க முடியுது. மற்ற அந்த வீட்டில் இருக்கிற நபர்களை எங்களால் பார்க்கவே முடியல. அதே சமயம் அந்த வீட்டில் இருக்கிற கென்னத், அதாவது ஷெரியோடைய மாமனார், ஷெரியோடைய கணவர், ஷெரியோடைய பாய் ஃப்ரெண்டான ரியான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே கொடூரமான மனிதர்கள் அப்படின்னும், ஒரு நாள் ஷெரி என்கிட்டயே என்னுடைய மாமனார் கூட நான் தனியாக இருக்கிற சமயத்தில் அவரை பார்த்து எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட ஒரு நாள் சொன்னா அப்படின்னு இந்த ஜான் அப்படின்றவர் ஷெல்லி கிட்ட இந்த தகவலை கொடுத்துருந்துருக்காரு. கொஞ்ச நாட்கள் கழித்து வேற ஒரு ஐடியில் இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று இந்த ஷெல்லிக்கு வந்திருக்கு. அதில் ஷெரி உயிரோட தான் இருக்கா அப்படின்னும், அவள் உங்களை வந்து பார்க்கறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னும், அதனால் நீங்கள் அவளை தேட வேண்டாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த மெசேஜ் யார் அனுப்புனா, எங்கேருந்து வந்துச்சு போன்ற விஷயங்கள் எதையுமே ஷெல்லியால் அன்றைய நாள் கண்டுபிடிக்க முடியாமலே போகுது. இப்படியே 12 வருடங்கள் கிட்ட நகர்ந்து போயிருந்திருக்கு. ஷெரியை பற்றின எந்த ஒரு தடயமுமே அந்த அக்காவுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தோண்டி இருந்திருக்கு. ஷெரி ரியான் அப்படின்றவங்க கூட தான் ஓடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதனால் இதை பற்றி ரியான் கிட்டேயே விசாரித்தா மட்டும்தான் நமக்கு ஏதாவது தடயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியானுடைய ஃபேஸ்புக் ஐடியை கண்டுபிடிச்சி அவனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து சில மெசேஜ் எல்லாமே அனுப்பி விட்டுருந்துருக்காங்க. இறுதியாக அவங்களுடைய இந்த தீவிர முயற்சியின் மூலயமா 3 நாட்கள் கழித்து ரியான் கிட்டே இருந்து ரீப்ளே வந்திருக்கு. அந்த சமயத்தில் ரியான் கிட்ட என்னுடைய தங்கை உன் கூட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் ரியான் ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னா, ரியானுடைய ஃப்ரெண்டான காணாமல் போன ஷெரி இந்த ஷெல்லியோடைய குடும்பத்தார்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரைக்குமே ரியான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த ரியான் கடைசியாக ஷெரியை என்னைக்கு பார்த்தாங்கன்னா, ஒரு நாள் ஷெரியும் ரியானும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஷெரியோடைய கணவரான ஆரோன் பார்த்துட்டதுனால அவர் ஒரு நாள் ஷெரி கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டார். நாங்கள் 2 பேரும் சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்து ஷெரி கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த சண்டையின் மூலம் அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அதன் பிறகு நானும் ஷெரியை பார்க்கவே இல்லை அப்படின்னு இந்த ரியான் அப்படின்றவர் சொல்லியிருந்திருக்காரு.
இதை கேட்டதை மாடி போன ஷெல்லி உடனடியாக இதை போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனான ரிச்சர்ட் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ரிச்சர்ட் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இதை போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க, அதனால் ரியானே நேரில் வந்து போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த கேஸுக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியானை விட்டு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்ல வைக்கிறாங்க. இதன் பிறகுதான் இந்த வழக்கோடைய விசாரணையை 12 வருடம் கழித்து தொடங்கி இருந்திருக்கு. ரியானா சந்தேக லிஸ்ட்டில் இருந்து தூக்கி இருந்திருக்காங்க. முதற்கட்டமாக ஷெல்லிக்கிட்ட விசாரணை பண்ணும்போது ஷெல்லி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, என்னுடைய தங்கை காணாமல் போனதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய மாமனாரான கெனத் மற்றும் அவங்களுடைய கணவரான ஆரோன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது என்ன சந்தேகம்னா, ஷெர்ரி ஆரோனுக்கு உண்மையாக இல்லாததுனால அவர் அவளை கொலை பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஷெல்லி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இதன் பிறகு மறுபடியும் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே சரிவர இல்லாமலே போகுது. இதனால் ஷெர்ரி தானாகவே விசாரணையை தொடங்கி இருந்திருக்கா. அப்போதான் ஷெர்ரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அது என்னன்னா, காணாமல் போன அவங்க தங்கையான ஷெர்ரியோடைய கணவரான ஆரோனுக்கும் ஷெர்ரிக்கும் டிவோர்ஸ் ஆகிட்டதாகவும் அவளுடைய குழந்தைகளை அவளுடைய பாதுகாப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 10, 1999 முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருக்கிற டாக்குமெண்ட் பேப்பர் மூலியமா இந்த ஷெல்லிக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. உடனடியாக இதை பற்றி போலீஸ்கிட்ட சொல்லும்போது போலீஸ் அதிகாரிகளும் ஆரோனை கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. ஆரோனை எப்பெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் நல்லாவே ஒத்துழைச்சி அவங்களுக்கு உண்டான பதில்கள் எல்லாத்தையுமே சரியாக சொல்லியிருந்திருக்காரு. இதனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆரோன் மேலே எந்தவித சந்தேகமும் வராமலே போகுது. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் ஷெர்ரியோடைய மாமனாரான கெனத் அப்படின்றவர்கிட்ட விசாரிச்சிருந்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய காரில் கடைசியாக அவள் வேலை பார்க்குற இடத்துல ட்ராப் பண்ணதாகவும் அதன் பிறகு நான் வேலை பார்க்குற இடத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்திருந்திருக்காரு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் உண்மையிலேயே அன்றைய நாள் இவர் வேலைக்கு போனாரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதே சமயம் காணாமல் போன ஷெர்ரியும் அன்றைய நாள் வேலைக்கு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்த்த இடத்துல அந்த அட்டெண்டன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்ததில் 2 பேருமே அன்னைக்கு வேலைக்கு போகலை அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கென்னத்தோடைய மகனான ஆரோன் அப்படின்றவரை கூப்பிட்டு மறுபடியும் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, கென்னத்தை கூப்பிட்டு போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது சரிவர அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஆனால் ஆரோன் போலீஸ் என்ன கேள்வி கேட்டாலுமே அதுக்குண்டான பதில்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதனால் ஆரோனை வச்சு அவங்க அப்பா கிட்ட பேச வச்சா ஏதாவது நமக்கு தடயம் கிடைக்கலாம் அப்படின்ற ஐடியா பண்ணி தான் இந்த ஆரோனை மறுபடியும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஷெல்லி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கூடுதலாக என்ன ஒரு தகவல் சொல்லியிருந்திருக்காருன்னா, இந்த ஷெர்ரியோடைய மாமனாரான கென்னத் அப்படின்றவர் வாரியர்ஸ் மார்க் டவுன்ஷிப் அப்படின்ற பகுதிக்கிட்ட ஒரு சொகுசு பங்களா வச்சிருக்காரு அப்படின்னும் அந்த பங்களா வீட்டுக்கு தான் அடிக்கடி அவர் போயிட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களை ஷெல்லி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகளுக்கோ கென்னத்துக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால அவங்களுடைய வீட்டை சர்ச் பண்ணுவதற்கு உண்டான கோர்ட் ஆர்டரை பெற முடியாமலே போயிருந்திருக்கு. இப்போ காணாமல் போன ஷெர்ரியோடைய மாமனாருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால போலீஸ் அதிகாரிகள் புதிதாக ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க. அது என்னன்னா, ஆரோன் மட்டும் நல்லா ஒத்துழைக்கிறதுனால ஆரோனை வச்சு இந்த கென்னத் கிட்ட பேச வைக்கலாம். கடைசியாக ஷெர்ரியை எங்கே பார்த்தாரு, என்ன பேசினாரு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கென்னத்தோடைய மகன் மூலியமாக அவர்கிட்டயே பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த சமயங்களில் பென்சில்வேனியாவில் டெலிஃபோன் கால் பேசுகிறவங்களுடைய சம்மதத்தோட அந்த காலை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூல் இருந்ததுனால ஆரோன் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லி அதுக்குண்டான டாக்குமெண்ட்லேயும் ஆரோன் கிட்ட சைன்லாம் வாங்கினதுக்கு பிறகு ஆரோனை அவருடைய அப்பாவான கென்னத் கிட்ட பேச வச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் கடைசியாக நீங்கள் ஷெர்ரியை என்னைக்கு பார்த்தீங்க, நீங்கள் வேலைக்கு போனதாக சொன்ன தேதியில் நீங்கள் வேலைக்கு போகவும் இல்லை, ஷெர்ரியும் வேலைக்கு போகவே இல்லையே அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லும்போது தான் சில உண்மைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய மகனான ஆரோன் கிட்ட அவர் சொல்லியிருந்திருக்காரு. அப்படி தன்னுடைய மகனான ஆரோன் கிட்ட கென்னத் ஷெர்ரியை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, அப்பாவும் மகனும் ஃபோன் காலில் பேசிக்கொண்ட அந்த ஆடியோ மட்டும்தான் அவங்களுக்கு தடயம் அப்படிங்கிறதுனால இந்த தடயத்தை வைத்து தான் கென்னத்தை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கென்னத்தோடைய வீட்டுக்கிட்ட போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க கிட்ட இருக்கிற எவிடன்ஸான அந்த ஆடியோ டேப்பை காட்டி இதை வச்சு தான் உங்களை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே கென்னத் ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்காரு. அப்போ வரைக்குமே கென்னத் போலீஸ் அதிகாரிகள் தான் ஆரோனை வச்சு பேச வச்சுருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே தெரியாமல் தான் நடந்த உண்மைகள் எல்லாம்
எல்லாத்தையுமே ஆரோன் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. இதனால் வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்ட கெனத் உடனடியாக அங்கே இருக்கிற ஒரு போலீஸோடைய முகத்திலேயே குத்திட்டு அங்கேருந்து மாடிப்படி வழியாக தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் அவரை மடக்கி பிடித்து அவருடைய கையில் கைவிலங்கெல்லாம் போட்டு தங்களுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருந்திருக்காங்க. ஒரு வழியாக இந்த வழக்கில் இருக்கிற மர்மங்கள் 13 வருடம் கழித்து வெளிவர ஆரம்பிக்குது. இந்த கென்னத் அப்படின்றவருக்கு சொந்தமான வாரியர் பார்க் டவுன்ஷிப் அப்படின்ற இடத்துல இருக்கிற வீட்டுக்கு தன்னுடைய பேர குழந்தைகளை சம்மர் வெக்கேஷனுக்காக அடிக்கடி கூப்பிட்டு வந்து கேம்ப்லாம் போடுவார். அப்படி இவர் கேம்ப் போகிற இடத்துல இருந்து 50 மீட்டர் தள்ளி 100 பேர் கொண்ட ஒரு குழு ஷெர்ரியை அந்த இடங்கள்ல தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்னதான் இந்த மாதிரி தீவிரமா 5 நாட்கள் கிட்ட தேடினாலும் கூட அந்த இடத்துல இருந்து ஷெர்ரியை பத்தின எந்த ஒரு தடயமுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்காமலே போகுது. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னா, ஷெர்ரியை பத்தின ஏதாவது ஒரு தடயம் கிடைத்தா மட்டும்தான் இந்த கெனத் அப்படின்றவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இதனால கெனத் அப்படின்றவன் கிட்டேயே ஷெர்ரியை நீ என்னதான் பண்ண, எங்க மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதில்களுமே சரிவர இல்லாமலே போகுது. இதுக்காக மாவட்ட நீதிமன்றம் சார்பாக என்ன ஒரு டீலிங் போடப்படுதுன்னா, இந்த கெனத்துக்கு ஆதரவா வாதாட போற வக்கீல் கிட்ட ஷெர்ரியை எங்க மறைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறத நீங்க கேட்டு சொல்லுங்க. அப்படி நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா அவனுக்கு 7 இருந்து 14 ஆண்டு காலம் வரைக்கும் தான் சிறை தண்டனை கிடைக்கும். அதன் பிறகு அவன் வெளியில வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான டீல் இந்த கெனத்தோடைய வக்கீல் கிட்ட போடப்பட்டிருந்திருக்கு. இந்த டீலிங் நல்லா இருந்ததுனால கெனத் இதுக்கு சம்மதம் தெரிவித்து ஷெர்ரியை எங்க வைத்திருக்கான் அப்படின்ற ஒரு உண்மையையும் சொல்லி இருந்திருக்கான். ஆனா நீதிமன்றமே இவன் கிட்ட இப்படி ஒரு டீலிங் போடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, கெனத் தன்னுடைய வாக்குமூலத்துல என்ன சொல்லி இருந்திருக்கானா, காணாம போன ஷெர்ரி ஒரு நாள் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான ரியான் கூட ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல நான் அதை பார்த்துட்டேன். ரியான் போனதுக்கு பிறகு இந்த ஷெர்ரியை நான் பயங்கரமா கண்டிச்சேன். அந்த சமயத்துல ஒரு மரத்துக்கிட்ட தள்ளிவிட்டேன். அப்போ எதிர்பாராத விதமா கீழே விழுந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு என்னுடைய மகன் கிட்ட ரியான் கூட அவ ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி டிராமாலாம் நடத்தி இறந்து போன ஷெர்ரியோடைய சடலத்தை நான் எப்போதுமே சம்மர் வெக்கேஷனுக்காக வரக்கூடிய இடத்துல தான் புதைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதே சமயம் இவன் இந்த கொலையை திட்டமிட்டு பண்ணல, எதிர்பாராத விதமாக அவங்கள தள்ளி விடுற சமயத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால இது 3rd டிகிரி மர்டர் அப்படின்ற கணக்கில் தான் வரும். அதாவது எந்தவித நோக்கமும் இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடந்த கொலை அப்படிங்கிறதுனால 3rd டிகிரி மர்டர் அப்படின்ற கணக்கில் தான் வரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த கென்னத் அப்படின்றவங்க கூட ஷெர்ரியோடைய சடலத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த டீலிங்கை நீதிமன்றம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சார்பில் இருந்து போடப்பட்டிருந்திருக்கு. இந்த டீலிங்க்கு கென்னத் ஒத்துக்கொண்டதுக்கு பிறகு ஷெர்ரியோடைய சடலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கான். அது எங்கே இருக்குன்னா, இவன் சம்மர் வெக்கேஷனுக்காக தன்னுடைய பேர குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போகிறான்ல, அந்த இடத்துல இவன் கேம்ப் போடுற இடத்துல இருந்து 100 மீட்டர் தள்ளி பாறைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் தான் ஷெர்ரியோடைய சடலத்தை போட்டிருக்கிறதா அவன் சொல்லியிருந்திருக்கான். இதனால் போலீஸ் அதிகாரிகள் தீவிரமாக அந்த பள்ளத்தாக்கில் தேடும்போது சில எலும்பு துண்டுகள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து கிடச்சிருந்திருக்கு. ஏன்னா இந்த ஷெர்ரி இறந்து கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கிட்ட ஆயிருந்திருக்கு. இதனால் இந்த எலும்பு துண்டை வச்சு தான் இது ஷெர்ரியா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால உடனடியாக கிடைத்த தடயங்கள் எல்லாத்தையுமே மீட்டு லேபுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. ஷெர்ரியோடைய குழந்தைகளுமே அப்போ வரைக்குமே தன்னுடைய அம்மா ஓடி தான் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தன்னுடைய தாத்தா தான் தன்னுடைய அம்மாவை கொலை பண்ணிட்டு இப்படி ஒரு ட்ராமாலாம் நடத்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுமே அவர்கள் எல்லாருமே பேரதிர்ச்சி ஆயிருந்திருக்காங்க. இறுதியாக அந்த எலும்புகளை சோதனை பண்ணதுக்கு பிறகு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஷெர்ரி இறப்பதற்கு முன்னாடி பயங்கரமான ஒரு ஆயுதத்தால் அடிக்கப்பட்டு தான் இவங்க இறந்திருக்கணும் அப்படின்னும் அதற்கு உண்டான தடயங்கள் எல்லாமே இந்த எலும்புகளில் காணப்படுது அப்படின்னு அந்த எலும்புகளை சோதனை பண்ண மருத்துவர்கள் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட தங்களுடைய ரிப்போர்ட்டில் இதெல்லாமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த சடலம் வேற ஒரு இடத்துல தான் புதைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னும் இங்கே வெறும் எலும்பு துண்டுகளை மட்டும்தான் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கிரைம் சீனை சோதனை பண்ணதன் மூலியமாக தெரிய வருது. இப்படி என்னதான் ரிப்போர்ட்லாம் வந்தாலும் கூட ஷெர்ரியை இவன் கொலை பண்ணுவதற்கு உண்டான நோக்கம் என்ன அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியாமலே போகுது. அதே சமயம் இவங்க ஏற்கனவே டீலிங் போட்ட மாதிரியே இவனுக்கு 14 ஆண்டு காலம் மட்டும்தான் சிறை தண்டனை கொடுத்துருந்துருக்காங்க. இறுதியாக இந்த கென்னத் அப்படின்றவனுக்கு 2020 பரோலும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதை எதிர்த்து ஷெர்ரியோடைய அக்காவான ஷெல்லி மேல்முறையீடெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இப்போ வரைக்குமே இந்த வழக்குக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் என்னதான் இந்த கென்னத் அப்படின்றவன் ஷெர்ரியை வேணும்னே கொல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த வழக்கை சுற்றி சில கான்ஸ்பிரசியான தியரிஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத 1 by 1 இப்போ நம்ம பார்த்துடலாம்.
தேரி நம்பர் 1. ஏற்கனவே ஜான்பி அப்படின்ற ஒருத்தர், அதாவது ஷெரியோடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் தங்கியிருந்தாரு. அவர் ஷெல்லிக்கு ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணாரு அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த ஜான் அப்படின்றவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த கெனத் அப்படின்றவன் பயங்கர மோசமான ஆளாக தான் இருந்திருக்கான். அதுவும் பெண்கள் விஷயத்தில் ரொம்பவும் மோசமாக தான் இவன் இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கெனத் தன்னுடைய மனைவியோடைய தங்கையை பயங்கரமாக பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணியிருந்திருக்கான். அதே சமயம் வேற ஒரு சின்ன பொண்ணை அதே மாதிரி ட்ரை பண்ணி இருந்திருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரி, ஜான்பி கிட்ட என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, கென்னத்தோடைய பார்வை சரியில்லை, அவர் கூட தனியா இருக்கும் போதெல்லாம் எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜான்பி கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. இதனால கென்னத் ஒருவேளை சரியை ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம், அதற்கு அவ சம்மதம் தெரிவிக்காததுனால இவன் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில தேரிஸ்லாம் அந்த சமயங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. தேரி நம்பர் 2 என்னன்னா, இந்த ஷெர்ரிக்கும் ரியான் அப்படின்றவனுக்கும் பழக்கம் இருந்ததுனால அந்த விஷயம் ஆரோன் அப்படின்றவனுக்கு தெரிஞ்சதுனால ஆரோன் தன்னுடைய மனைவியான ஷெர்ரியை கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 பேருமே சேர்ந்து கூட கொலை பண்ணியிருந்திருக்கலாம். மேற்கொண்டு தன்னுடைய மகன் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாம் மேலேயே பழியை சுமந்து கொண்டு இவர் ஜெயிலுக்கு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தேரிஸும் அந்த சமயத்தில் பேசப்பட்டுச்சு. ஆனால் என்னதான் இந்த மாதிரி தேரிஸ்லாம் இந்த வழக்கில் பேசப்பட்டாலும் கூட சரி, எந்த காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டாங்க, எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வரைக்குமே மர்மமா தான் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நீங்க கேட்டதுக்கு பிறகு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.